அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் கொண்டாடும் திருநாள் விஜயதசமி. இது அறம் தீமையை வெல்லும் நாள் என்று போற்றப்படுகிறது. விஜயதசமி என்பது 10 நாட்கள் நீண்ட நவராத்திரி விழாவின் நிறைவாக கொண்டாடப்படுகிறது. ராமாயண கதையின்படி இந்த நாளில்தான் ராமர் அசுரராஜன் ராவணனை வென்று நீதியின் வெற்றியை உலகுக்கு காட்டினார். ராவணன் அறிவாளி என்றாலும் அவன் அகந்தையும் தீய செயல்களும் அவனை வீழ்த்தின. அதனால் இந்த நாளை அறம் எப்போதும் வெல்லும் என்ற நினைவாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் பல இடங்களில் ராவணன், மேகநாதன், கும்பகர்ணன் ஆகியோரின் உருவச்சிலைகள் எரிக்கப்படுகின்றன. இது அகந்தை, பொய், பொறாமை போன்ற தீய குணங்களை அழிப்பதற்கான அடையாளமாகும். வட இந்தியாவில் ராமலீலா நாடகங்கள் நடத்தப்படுகின்றன. கிழக்கு இந்தியாவில் துர்கை தேவியை வழிபடும் துர்கா பூஜை நிறைவடைந்து மகிஷாசுரனை வென்ற துர்கை தேவியின் விக்கிரகம் கங்கை அல்லது கடலில் விடப்படுகிறது. அந்த நேரத்தில் முழங்கும் தாளம், நடனம், பக்தி எல்லாமே இதயத்தை நிரப்புகின்றன. தமிழகத்தில் இந்த நாள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் இது வித்யாரம்பம் செய்யும் புண்ணிய நாள். சிறு குழந்தைகள் முதலாக ஆ என்ற எழுத்தை எழுதுகின்றனர். இவ்வாறு கல்வி ஆரம்பிப்பது அறிவும் நற்குணங்களும் வாழ்வில் வேரூன்றும் என்ற நம்பிக்கையை தருகிறது. விஜயதசமி நமக்கு சொல்லும் செய்தி மிக எளிமையானது. எந்த அளவுக்கு தீமை பலமாக இருந்தாலும் அறமும் உண்மையும் இறுதியில் எப்போதும் வெல்லும். நம்முள் இருக்கும் ராவணனை, அகந்தை, கோபம், பொறாமை, பேராசை ஆகியவற்றை நீக்கி அன்பு, அறிவு, கருணை ஆகிய ஒளியால் நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்வோம். அனைவருக்கும் என் இதயம் கனிந்த விஜயதசமி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அறமும் அமைதியும் வெற்றியும் எப்போதும் உங்களை சூழ வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கந்தா சரணம் என கமெண்டில் பதிவிடுங்கள்.